இன்னைக்கு உங்கள் மத்தியிலே நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் අද ඔබ මතේ කතා කරන්න ගත්ත මාතෘකාව නම් அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே උන්වහන්සේ පාවා දෙනු ලැබූ ඒ රාත්‍රියේ கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வரை வாசிக்க கேட்போம். 1 කොරින්ති 11 පරිච්ඡේදයේ 23 එනම් ස්වාමී වූ යේසුස් වහන්සේ පාවා දෙනු ලැබූ රාත්‍රියේදී රොටි රැගෙන ස්තුති කොට කඩා நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து මේක නුඹලා උදෙසා දෙන්නා වූ මාගේ ශරීරය මා සිහි කිරීම පිණිස මේක කරපල්ලායයි කීසේක. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். එලෙසම රාත්‍රී කෑමෙන් පසු කුසලානද්දී මේ කුසලාන මාගේ ලේන් පිහිටවන අලුත් ජීවසුමය යම් පමණ වර නුඹලා මේන් බොන්නහුද එපමණ වර මා සිහි කිරීම පිණිස මේක කරපල්ලායයි කීසේක. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். வேதம் சொல்லுகிறது දෙවියන් වහන්සේ වචනේ පවසනවා கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே දෙවියෝ යේසුස් වහන්සේ පාවා දෙනු ලැබූ ඒ රාත්‍රියේදී இயேசு கிறிஸ்து எங்களுக்காக ஜீவனை கொடுக்க ஆயத்தமாய் இருந்தார். යේසුස් වහන්සේ අප වෙනුවෙන් ජීවනය දෙන්න සූදානම්ව සිටියා. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்தாயிற்று. අද දවසේ යේසුස් වහන්සේ අප වෙනුවෙන් ජීවනය දී අමාරයි. அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே சில காரியங்களை அவர் செய்தார். උන්වහන්සේ පාවා දෙනු ලැබූ ඒ රාත්‍රියේ සමාන සිදුවීම්. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது உண்மைதான். යේසුස් වහන්සේ පිළිගත් එක සැබෑවයි. அவருடைய அற்புதங்களை பார்த்தது உண்மைதான். උන්වහන්සේගේ ආස්කම් දැක්ක එක සැබෑවයි. இயேசு கிறிஸ்துவோடு கூட சீஷர்களும் அநேகரும் அசைவாடினார்கள். යේසුස් වහන්සේගේ ගෝලයන්ද තවත් ගෝයන් සැරසෙරුවා. அநேக அற்புதங்களை பார்த்தார்கள். ගෝ ආස්කම් දුටුවා. அநேக பிரசங்கங்களை கேட்டார்கள். ගෝ දේශනාවල් ඇසුවා. அநேக ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். ගෝ ආශිර්වාද ලබා ගත්තා. ஆனால் வேதம் இப்படி வரைகிறது. නමුත් දෙවියන් වහන්සේ වචනේ මෙසේ පවසනවා. ஆசீர்வாதம் பெற்ற ஜனங்களிலே ஒருவர் அன்றைக்கு ராத்திரியிலே இயேசுவை காட்டிக் கொடுக்கிறான். ආශිර්වාද ලබා ගත්ත ජනතාව අතරින් එක්කෙනෙක් ඒ දවසේ යේසුස් වහන්සේ පාවා දෙනවා. ஆசீர்வாதம் பெற்ற ஜனங்கள் தான் நாங்கள். බලන්න ආශිර්වාද ලැබු ජනතාව තමයි අපි. ஆனால் ராத்திரியிலே காட்டிக் கொடுக்கிறோம். නමුත් රාත්‍රියේදී අපි පාවා දෙනවා. ராத்திரி என்று சொல்லும் பொழுது அந்தகாரத்தை காண்பிக்கிறது. රාත්‍රිය කියන්නේ අන්ධකාරය නම් කරනවා. இரவு வேளையில தான் அநேக பாவத்துக்குள்ளாக ஈடுபடுகிறார்கள். රාත්‍රී කාලේ තමයි බොහෝ අය බොහෝ පව් වල යෙදෙන්නේ. ராத்திரி காலத்திலே தான் கள்ளன் ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்று அவன் செய்ய வேண்டிய காரியங்களை கண்ணமிட்டு காரியங்களை செய்கிறான். රාත්‍රී කාලේ සොරා එක්ක ස්ථානික තමගේ කාර්යයන් කරන්නේ. நாங்கள் பார்க்கிறோம் ராத்திரியிலே காட்டிக் கொடுக்கப்படுகிறது. අපි දකින රාත්‍රියේදී පාවා දෙනු ලැබුවා. எத்தனை பேர் அந்தகாரத்திலே இன்னும் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். තවත් කීදෙනෙක් අන්ධකාර යේසුස් වහන්සේ තවත් පාවා දෙනවද? யாருக்கு காட்டிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? කාටද පාවා දෙන්නේ අපි? அன்று சீஷர் காட்டிக் கொடுத்தது யாருக்கு தெரியுமா? එදා ගෝලයන් පාවා දුන්නේ කාටද දන්නවද? யூதருக்கு. යුදවරුන්ට. ஆனால் இன்றைக்கு யாருக்கு நாங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து අද கொண்டிருக்கிறோம்? දවසේ යේසුස් වහන්සේ කාටද අපි පාවලා දෙන්නේ? பிசாசுக்கு காட்டிக் கொடுத்து සාතාන්ට கொண்டிருக்கிறோம். පාවා දෙනවා. நாங்கள் ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் பொழுது අපි එක එක වර පව් කරන අවස්ථාවේදී ஒவ்வொரு முறையும் இயேசுவை நாங்கள் மறுதலிக்கும் பொழுது සෑම මොහොතේ යේසුස් වහන්සේ ප්‍රතික්ෂේප කරන අවස්ථාවේදී ஒவ்வொரு முறையும் அந்தகார காரியங்கள் செய்யும் பொழுது සෑම මොහොතේම අන්ධකාර දේවල් කරන අවස්ථාවේදී இரவு காரியங்களை செய்யும் பொழுது අන්ධකාරයේ රාත්‍රී දේවල් කරන අවස්ථාවේදී ரகசியமாய் காரியங்களை செய்யும் பொழுது රාසිගත කාර්යවල කරන இயேசு අවස්ථාවේදී கிறிஸ்துவை பிசாசுக்கு காட்டிக் கொடுக்கிறோம். යේසුස් වහන්සේ සාතාන්ට අපි පාවා දෙනවා. அன்று ராத்திரியிலே එදා රාත්‍රියේදී இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்டார். යේසුස් වහන්සේ පාවා දෙනු ලැබුවා. அவர் காட்டிக் கொடுக்கப்பட்டால் යේසුස් වහන්සේ පාවා දෙනු ලැබුණ அடுத்த නිසා வார்த்தை இப்படி வரைகிறது. ඊළඟ වචනේ මෙසේ පවසනවා. அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு උන්වහන්සේ රොටිය දැගෙන කඩා இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம். මේක ඔබ වෙනුවෙන් කඩු ලබනවා මාගේ ශරීරය. அந்த வண்ணமாக பாத்திரத்தை எடுத்து ඒ වගේම කුසලාණයක් දැගෙන ஸ்தோத்திரம் பண்ணி ස්තුති කොට இது புதிய உடன்படிக்கையாகிய என்னுடைய இரத்தமாய் මේක இருக்கிறது. අලුත් පියුසුමක් වෙනවා මාගේ රුධිරයයි. இதிலே பங்கு பெறும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறுங்கள். මේක සහභාගී වන සෑම අවස්ථාවෙම මාව සිහි කරන්න. இரவு
வரும் பொழுது, රාත්‍රී එන අවස්ථාවේදී, இருள் சூழ்ந்திருக்கும் பொழுது, අන්ධකාරය වඩන අවස්ථාවේදී, ரகசிய பாவங்களில் இருக்கும் பொழுது, රාශිගත පාපය කරන ஒரு අවස්ථාවේදී காரியம் சபையார் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். එකම කාර්ය සභාව මත තබා ගන්නට ඕනේ. நாங்கள் இயேசுவை காட்டிக் கொடுக்கிறோம். අපි යේසුස් වහන්සේ පාවා දෙනවා. நாங்கள் இயேசுவை காட்டிக் கொடுக்கிற ஒவ்வொரு අපි நேரத்திலும் යේසුස් වහන්සේ පාවා දෙන සෑම අවස්ථාවකම அவர் நொறுக்கப்படுகிறார். උන්වහන්සේ කඩනු ලබනවා. 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு நொறுக்கப்பட்டது உண்மைதான். වසර 2000කට පෙර උන්වහන්සේ කඩනු ලබ බිඳුන 2000 வருடங்கள் சென்ற பின்பு இன்றைக்கு நாங்கள் எங்கள் பாவத்தின் நிமித்தமாக இயேசுவை மறுபடியும் நொறுக்கி சிலுவையில் அறைகிறோம். 2000 වසර පසු නැවත වරක් අපි පාපය කරන අවස්ථාවේ නැවත වරක් උන්වහන්සේ අපි කුරුසපත් කරනවා. ஆகவே தான் அதை பிட்டு சொன்னார், நீங்கள் சாப்பிடும் பொழுது என்னை நினைவு ඒ கூறுங்கள். නිසා මේ කඩලා උන්වහන්සේ කිව්වේ මේක ඔබ අනුභව කරන අවස්ථාවේ මාව මෙහෙය කරන්න. இந்த பாத்திரத்தை பானம் பண்ணும் பொழுது என்னை நினைவு මේ கூறுங்கள். කුසලානේ පාලනය කරන අවස්ථාවේ මාව මෙහෙය කරන්න. இன்றைக்கும் நாங்கள் அந்தகாரத்திலே ஜீவிக்கிறோம். අදත් අපි අන්ධකාරයේ ජීවත් වෙනවා. இன்றைக்கும் பிசாசுக்கு காட்டிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். අදත් අපි සාතානේ උන්වහන්සේ පාවා දෙනවා. இன்னும் அநேகர் உலகத்துக்கு காட்டிக் கொடுத்து අද கொண்டிருக்கிறார்கள். සමහරක් අය ලෝකයට උන්වහන්සේ පාවා දෙනවා. அதனால தான் கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஒத்த வேஷம் ඒ தரிக்கிறது. නිසා ක්‍රිස්තුවන්ත අය අද වේශ දරන්නේ. எம்மதமும் சம்மதம் என்று சொல்லுகிறது. මොන ආගමක් මට එකයි කියලා කියන්නේ. எம்மதமும் சம்மதம். මොන ආගමක් වුණත් මට එකයි. எம்மதமும் சம்மதம் இல்லை. මොන ආගමක් එක නෙමෙයි. ஏனென்றால் மனுஷனுக்காக ஜீவனை கொடுக்க வந்த ஒரே தெய்வம் இயேசு. අන්ත මනුස්සයෙකුට ජීවන දෙන්න ආවේ එකම එක දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේ. இயேசுவை தவிர மனுஷனை மீட்பதற்காக ஜீவனை கொடுக்க வந்த ஒரு தெய்வம் சரித்திரத்தில் යේසුස් இல்லை. වහන්සේ මනුස්සයා බුදුවන්ට ජීවන දෙන්න ආපු දෙවියන් කෙනෙක් මේ ලෝක ඉතිහාසයේ නැහැ. ஆகவே தான் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட வேளையிலே ඒ නිසා උන්වහන්සේ පාවා දෙන අවස්ථාවේ சீஷர்களுக்கு அடையாளமாக சொல்லுகிறார், ගෝලයන් සලකුණක් වශයෙන් කියන්නේ என்னுடைய சரீரம் நொறுக்கப்பட போகிறது, මාගේ ශරීරේ කඩනු ලබන්න நான் යනවා. ரத்தம் சிந்த போகிறேன். මම රුධිර වගුරුවන්ට යනවා. நீங்கள் என்னை காட்டிக் கொடுத்தபடியால் ඔබ මාව පාවා දුන්නු නිසා உங்களுக்காக நான் செய்கிறேன் ඔබ වෙනුවෙන් මම කරන යහපත් දේ. நன்றி கடன். මම කරන ඒ ගුණවන්ත பாருங்க, දේ. எங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக இயேசு நன்றி கடன் செலுத்துகிறாராம். අපගේ පාපේ නිමිත්ත උන්වහන්සේ ගුණවන්ත කටයුත්තක් කරනවලු. நாங்கள் அவரை காட்டிக் கொடுக்கிற ஒவ்வொரு வேளையிலும் අපි උන්වහන්සේ පාවා දෙන සෑම අවස්ථාවකම கல்வாரியின் ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டிருப்பதை மறந்து விட வேண்டும். කල්වාරි කුරුසේ ලේ වගුරුන එක ඔබ අමතක කරන්න එපා. அருமை தேவச்சனமே, දෙවියන් වහන්සේගේ දරුවනි, அந்த கல்வாரியை கொஞ்சம் நினைத்து பார்ப்போம். ඒ කල්වාරි සිද්ධිය සිහි කරලා බලමු. எங்களுக்காக இறங்கி வந்த ஒரு தெய்வம், අප වෙනුවෙන් බැසාව දෙවි කෙනෙක්. வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தின தெய்வம், මිල කරන්න බැරි එරුදිරේ වැගිරවා දෙවියන් වහන්සේ. இருந்தாவது காட்டிக் கொடுக்கிற காரியத்தை நாங்கள் நிறுத்தி விடுவோம். අද දවසේ පටන් ඔබ පාවා දෙන්න බව ඒ කටයුත්ත අපි අමතක කරමු. உலகத்தில் எல்லா காரியத்திலும் விசுவாசிகள் சம்பந்தம் வைப்பது, ලෝකේ සෑම කඩකටම ඇදලිවන්තය සම්බන්ධකම් පවත්වන உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிற ஒவ்வொரு வேளையிலும் அவரை காட்டிக் கொடுக்கிறீர்கள் என்பதை மறந்து விட ලෝකේ வேண்டும். සමග සම්බන්ධ වෙන සෑම අවස්ථාවකම දෙවියන් වහන්සේ පාවා දෙනවා කියලා ඔබ අමතක කරන්නට එපා. ஆகவே தான் அவர் ரத்தத்தை சிந்தைகளை மீட்டுக் ඒ கொள்கிறார். නිසා ලේ වගුරුවල උන්වහන්සේ අප මුදවා ගත්තේ. அருமை தேவச்சனமே, යහපත් දෙවියන් වහන්සේගේ දරුවනේ. இங்கே இருந்து நான் காட்டிக் கொடுக்க மாட்டேன். අද දවසේ පටන් මම පාවා දෙනු ලබන්නේ නැහැ. அந்தகார ஜீவியம் என் வாழ்க்கைக்கு தேவையில்லை. අන්ධකාර ජීවිතේ මගේ ජීවිතේට එපා. இருள் இதுவரைக்கும் சூழ்ந்து கொண்டிருந்தது, இந்த நாள்ல இருந்து இருள் என்னை மூட முடியாது. අන්ධකාරයම වට කරන සිටියා. දැන් පටන් අන්ධකාරයට බෑ මාව වට කරන්නට. நான் வெளிச்சத்தின் பிள்ளையாயிருக்கிறேன். මම ආලෝකයේ දරුවෙක් වෙනවා. இயேசு சொன்னார், இந்த இருள் சூழ்ந்த உலகத்திலே යේසුස් වහන්සේ මේ අන්ධකාරය පිරුණා ලෝකේ நானே ஒளியாயிருக்கிறேன். මමයි ආලෝකයේ සිටින්නේ. எனக்கு உங்களுக்கு ஒளியை கொடுக்க வந்த ஒரு தெய்வம் உண்டு என்றால் இயேசுவை தவிர வேறு யாரும் இல்லை. මට ඔබට ආලෝකයේ දෙන්න යේසුස් වහන්සේ වෙන කෙනෙක් නැහැ. யாவரும் ஒரு விஷயம் எழுந்து අපි நிற்க සෑම දෙනෙක් එක වෙලාවක නැගී සිටිමු. ஒரு பல்லவியை நாங்கள் பாடப் போகிறோம். ගීතිකා ගායනා කරන්නට යනවා. பாடுகிற அந்த வேளையிலே எங்களை ஒரு முறை ஒப்பு கொடுப்போமா? ගායනා කරන අවසර අපි උන්වහන්සේට අපි අප කැප කරමු. சொல்லுவோம், இனிமேல் நான் காட்டிக் கொடுக்க மாட்டேன். අපි කියමු මින්පස්සේ මම පාවා දෙනු ලබන්නේ නැහැ. இனிமேல் நான் ரகசிய பாவம் செய்ய மாட்டேன். මින්පස්සේ මම රාශිගත පව් කරන්නේ නැහැ. இருளின் வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. අන්ධකාර ජීවිතේ මට එපා. இருள் ராத்திரி வேளையில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்டார். අන්ධකාරයේ රාත්‍රී අවස්ථාවේ උන්වහන්සේ පාවා දෙනු அவரை ලබනවා. காட்டிக் கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வேளையிலும் උන්වහන්සේ පාවා දෙනු ලබන සෑම අවස්ථාවකම இயேசுவின் இருதயம் எனக்காக உங்களுக்காக நொறுங்குகிறது என்பதை යේසුස් වහන්සේගේ හදවත ඔබ වෙනුත් මා වෙනුත් කැඩෙනවා කියලා ඔබ අමතක කරන්නට එපා. இன்றைக்கு நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க අද போகிறோம். දවසේ අපි තීරණයක් ගනිමු. ஆண்டவரை உம்மை நான் நினைவு கூறுகிறேன். ස්වාමීනි මම ඔබ වහන්සේ මෙනෙහි කරනවා.
உம்மை நினைவு கூறுகிறேன் ஆண்டவரே சீக்கிரம். ඔබ වහන්සේ සිහි කරනවා. ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே. ස්වාමීනි මට කමා කළ මැනව. என்னை மன்னியும். මට කමා කළ මැනව. ஒரு விசை மன்னியும். ස්වාමීනි කමා කළ මැනව. இந்த நாள்ல இருந்தான் අද දවසේ පටන් ස්වාමීනි நான் ஒரு பரிசுத்த வாழ்க்கை මම வாழ்வேன். සුද්ධ ජීවිතයක් ජීවත් වෙනවා. இந்த பல்லவியை பாடும் பொழுது சபையார் ஒரு தீர்மானம் எடுங்க. මේ ගීත ගාගෙන අවශ්‍ය සභාව තීරණයක් ගන්න.
අසුරුකම සල්පනවා அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் උන්වහන්සේ පාව දුන්න ලැබුවේ රාත්‍රියේදී அந்த நிலைமையில் இருந்து நாங்கள் இந்த காலைவேளையிலே மாறி வந்திருக்கிறோம். ඒ අවස්ථාවේ ඒ වාතාවරණය අපි මේ අවස්ථාවේදී වෙනස් වෙලා ඇවිත් තිබෙනා මේ උදෑසන. இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிறோம் அநேகர் இந்த 2 நாட்கள் என்பதான 40 நாட்கள் உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறார். මේ ජාතකයේ කාලේ කියන දවස් 4 නිරාර වෙලා ජනතාව යාඥා කරනවා. ஆனால் இந்த உபவாச நாட்கள் முடிந்தவுடனே அவருடைய பழைய ஜீவிதத்திற்குள்ளே கடந்து නමුත් මේ செல்கிறார். නිරාර කාලය අවසන් වුණා පස්සේ නැවත වාර පරණ ජීවිතයට ඔවුන් හැරී යනවා. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் 40 நாட்கள் மறுபடியுமாக முழு வருடமும் அந்தகாரத்தின் பிள்ளைகளாய் ஜீவிக்கிறார். අවුරුදු 40ක් ආලෝකයේ දරුවෝ වශයෙන් ඔවුන් ජීවත් වෙලා මුළු වසර පුරාම අන්ධකාර දරුවෝ වශයෙන් නැවත වාර ජීවත් වෙනවා. ஆகவே தான் இன்னும் இயேசுவை நாங்கள் சிலுவையில் அறைந்து ඒ கொண்டிருக்கிறோம். තමයි යේසුස් වහන්සේ නැවත වාරයක් අපි කුරුසපත් කරන්නේ. நாங்கள் சரித்திரத்தின் படி பார்க்கும் பொழுது சிலுவை என்றதான சின்னம் ஒரு சாபத்தின் சின்னமாய் අපි இருந்தது. ඉතිහාසය අරගෙන බලනකොට කුරුසය කියන මේ සලකුණ සාපේ සලකුණ. என்றைக்கு இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரோ கல்வாரியிலே மரித்தாரோ அந்த நாள் முதல் அந்த சாப சின்னம் ஆசீர்வாத சின்னமாய் மாறியது. කොයි මොහොතේ යේසුස් වහන්සේ කල්වරි කුරුසයේදී එනගසු ලැබුවේ ඒ සාපේ සලකුණ ආශිර්වාද සලකුණක් වට පරිවර්තනය වුණා. ஏனென்றால் பாவம் செய்கிறவன் அவன் வாழ்வடைய மாட்டானவன் மரிப்பான் என்று வேதம் வரைகிறது. පාපය කරන පුද්ගලයා ජීවන ලබන්නේ නැහැ මැරෙනවාමයි කියලා උන්වහන්සේ වචන ලියා තිබෙනවා. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. පාපයේ කුලේ නම් මරණය කියලා ලියා තිබෙනවා. இயேசு அந்த மரணத்தை சிலுவையிலிருந்து எடுத்து போட்டு விட்டார். යේසුස් වහන්සේ කුරුසයේදී ඒ මරණය අරන් දැම්මා. நீங்களும் நானும் மரிக்க வேண்டிய அந்த நிலைமையை இயேசு தன் மீது எடுத்துக்கொண்டு அதற்கு பதிலாக எங்களுக்கு ஜீவனை கட்டளையிட்டு இருக்கிறார். ඔබත් මමත් මැරෙන්න ඕන තිබුණ අවස්ථාව උන්වහන්සේ ඒ මරණය අරගෙන උන්වහන්සේ අපේ ජීවනය අනුකර දෙනවා. பக்கத்தில் இருக்கிறவங்களை கரங்களை தட்டி சொல்லுங்க நீங்கள் ஜீவனை பெற்றுக் ළඟ கொண்டீர்கள். එක්කෙනාගේ අතට ගිහලා කියන්නේ ඔබ අද ජීවනය ලබා ගන්න තිබෙනවා. இயேசுவின் மரணம் உலகத்துக்கு ஜீவனை காண்பித்தது. යේසුස් වහන්සේගේ මරණය ලෝකෙට ජීවනය පෙන්වුවා. இயேசு சிலுவையிலே மரிக்காமல் இருந்தால் இன்னைக்கு எங்களுக்கு மரணம் நிச்சயம். යේසුස් වහන්සේ කුරුසයේ මැරුණේ නැත්නම් අද දවසේ මරණය අපට நான் අනිවාර්යමයි சரீர වෙනවා. மரணத்தை குறித்து பேசவில்லை, ஆவிக்குரிய மரணத்தை குறித்து பேசிக் ඔබ கொண்டிருக்கிறேன். ශාරීරික මරණය ගැන කතා කරන්නේ ආත්මික මරණය ගැන කතා කරන්නේ. அருமை தேவஜனமே, යාපොත දෙවියන් වහන්සේගේ அவர் දරුවනේ. செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்தார். උන්වහන්සේ කරන්න ඕන දේවල් සියල්ල කරලා ඉවර කළා. இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட அந்த வேளையிலே යේසුස් වහන්සේ කුරුසපත් වුණා ඒ වෙලාවේදී கல்வாரியிலே அவர் சிலுவையிலே அறையப்பட்டு மரிக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது යේසුස් වහන්සේ කල්වරේ කුරුසපත් වෙලා මැරෙන්න ඕනේ වෙන තියෙන අවස්ථාවේදී கொஞ்சம் யோசித்து பாருங்கள், வானத்தையும் பூமியும் சர்வ லோகத்தையும் சிருஷ்டித்த தெய்வம் மாம்சமாய் வந்து ඔට සිතලා බලන ආස පොළොව සරබලදාන දෙවියන් වහන්සේ මාංශාකාරයෙන් පැමිණිලා தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் மாறி දේව කුමාරයා මනුෂ්‍ය කුමාරයෙක් වඩ පරිවර්තනය වෙලා எங்களுடைய பாவத்துக்காக ஒரு சிறியவராய் ஏழை கோலம் எடுத்து வந்து අපගේ පාපයෙන් කුඩා වෙලා දුප්පත් වෙලා ආවෝදයන් වහන්සේ அவர் மனுஷ ரூபமாய் வந்து சிலுவையிலே அறையப்பட்டார். උන්වහන්සේ මනුෂ්‍යෙක් වශයෙන් කියලා කුරුසපත් වුණා. அவர் சிலுவையிலே அறையப்பட்டு கடைசி நிமிடங்களிலும் උන්වහන්සේ කුරුසපත් වෙලා අවසාන නිමේෂයේදී அவர் உன்னை குறித்தும் என்னை குறித்தும் நினைத்தார். ඔබ ගැන මා ගැන උන්වහන්සේ සිහි කළා. ஹalleluya. Hallelujah. மரண தருவாயிலே எங்களை குறித்தும் எங்களுடைய எதிர்காலத்தை குறிக்கவும் ஒரு தெய்வம் உண்டு என்றால் මරණ අවස්ථාවේ ඔබ ගැන ඔබගේ මගේ අනාගතය ගැන සිහි කරන දෙවියන් இயேசுவை සිහිනවා. தவிர வேறு யாரும் இல்லை. යේසුස් වහන්සේ கரங்களை தட்டி கர்த்தராக ஹalleluya. Hallelujah. அவர் மரண தருவாயில் இருக்கும் பொழுது 7 வார்த்தைகளை சிலுவையிலே பேசினார். උන්වහන්සේ මරණ අවස්ථාවේ වචන 7ක් ඒ කුරුසියේදී කතා කළා. 7 என்று சொல்லும் பொழுது பரிபூரணத்தை காண்பிக்கிறது. 7 කියන අවස්ථාවේ සම්පූර්ණත්වය පෙන්වනවා. ஆனால் அந்த 7 வார்த்தைகளையும் எங்களுக்கு தியானிப்பதற்கு நேரம் போதாது. වචන 7ම මෙහෙය කරලා අපේ වෙලාවමදී ஆறாவது அவர் சொன்னதான ஒரு வார்த்தையை நாங்கள் வாசிக்க கேட்போம். උන්වහන්සේ 6 වෙනිවට කිව්ව වචන අපි කියවමු. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துக்கு நேராக திசை திருப்பிக் கொள்ளுவோம். යෝහන් 19:30ට අපි පෙරලා ගනිමු. යේසුස් වහන්සේ කාඩිගත් පසු තීන්දු උනේ කියා හිස නමා තමන් ආත්මේ බාර දුන්සේක. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். அவர் துன்பப்பட்டு எல்லாம் முடிந்த பிறகு அவர் சொல்லுகிற ஒரு காரியம் எல்லாம் முடிந்தது. දුක් වේදනා සියල්ල අවසාන උන්වහන්සේ කියනවා
සියල්ල අවසానයි. முடிந்தது என்று சொல்லும்போது நாங்கள் நினைக்கிறோம் அவருடைய வாழ்க்கை முடிந்தது என்று. අවසానයි කියලා කියන අවසාන අපි සිතන උන්වහන්සේ ජීවිතය අවසానයි කියලා. அது அல்ல பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு இந்த உலகத்துக்கு வந்து எங்களுக்காக செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிந்தாய். ඒක නෙවෙයි ප්‍රිය සහෝදර සහෝදරිය යේසුස් වහන්සේ මේ ලෝකෙට ඇවිල්ලා අප වෙනුවෙන් කරන්නව දේ කරලා අවසానයි. நாங்கள் முடிக்க வேண்டியதை அவர் முடித்து வைத்தார். අපි කරන්න අවසාන ඕන දේ උන්වහන්සේ நாங்கள் பட வேண்டிய பாடை அவர் அனுபவித்து விட்டார். අපි විඳින ඕන වේදනාව උන්වහන්සේ විඳා. நாங்கள் விட வேண்டிய கண்ணீரை அவர் கண்ணீர் விட்டு முடிந்தாயிற்று. අපි සරන්න ඕන කඳුළු උන්වහන්සේ සැලුවා. நாங்கள் சிலுவையில் இருக்க வேண்டியவர்கள் அவர் சிலுவைக்கு சென்றார். අපේ කුරුසියේ සිටින්න ඕන නමුත් උන්වහන්සේ කුරුසියට ගියා. நாங்கள் மரிக்க வேண்டியிருந்தோம், அவர் அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார். අපේ මැරෙන්න ඕන තිබුණා උන්වහන්සේ මරණය බාරගත්තා. அந்த வேளையில் தான் சொல்கிறார் முடிந்தது. ඒ අවස්ථාවේ උන්වහන්සේ කියන්නේ සියල්ල අවසానයි. முடிந்தது. අවසానයි. அருமை தேவஜனமே, අපුර දෙවියන් වහන්සේගේ දරුවනේ அவர் மரணதுக்கத்தின் தெய்வமாய் இருக்கிறார். උන්වහන්සේ සිත් උරේනවා දෙවියන් වහන්සේ. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படி வரைகிறது. ලූක් 23:28 වෙනි පදයේ මෙසේ කියනවා. යේසුස් වහන්සේ ඔවුන් දෙසට හැරී යෙරුසලමේ දුවරුනි, මා නිසා නොහඬා නුඹලා සහ නුඹලාගේ දරුවා නිසා හඬපල්ලා. இயேசு அவர்கள் முகமுகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு अनेகர் இயேசுவுக்கு அழுது கொண்டிருக்கிறார். අද බොහෝ අය යේසුස් වහන්සේගෙන් හඬනවා. ஐயோ சிலுவையில் மரித்து விட்டார். යේසුස් වහන්සේ කුරුසියේ මැරුණා නේද? அவர் மரித்து அழுது எல்லாம் முடிந்தாய். උන්වහන්සේ මැරිලා අඬලා ඔක්කොම ඉවරයි. ஃபேமிலிக்கு அமாராய் எல்லாம் முடிந்தாயிற்று. සියල්ල අමාරයි. ஆனால் இயேசு எங்களை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? නමුත් යේසුස් වහන්සේ අප දෙස බලලා என்னை பார்த்து කියන්නේ அழாதீங்க, මා දෙස බලලා ඔබ අඬන්නට நீங்க එපා. உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் அழுங்க. ඔබ වෙනුවෙන් ඔබගේ පවුල වෙනුවෙන් ඔබ අඬන්න. பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க, ළඟ ඉන්න කෙනාට කියන්න. நீங்கள் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் அழுங்க. ඔබ වෙනුවෙන් ඔබගේ පවුල වෙනුවෙන් අඬන්න. ஏன் அழ வேண்டும் தெரியுமா? ඇයි අඬන්න ඕනේ දන්නවද? பாவம் செய்யும் பொழுது நாங்கள் தானே அழ வேண்டும். පාපය කරනකොට අපි තමයි අඬන්නට ඕනේ. அழுது மனம் திரும்ப வேண்டும். இந்த நல்ல வெள்ளிக்கிழமை நாளிலே මේ යාපත්තු මාසුකුරා දවසේදී நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? අපි කරන්න ඕනේ එක දෙයක් තියෙනවා. என் குடும்பத்தின் மனைவியும் பிள்ளைகளும் செய்கிற பாவத்துக்காக நான் அழ வேண்டும். මාගේ පවුල දරුවා පිළිද කරන පාපය වෙනුවෙන් මම අඬන්නට ඕනේ. இன்னும் சிலை வணக்கத்திலே பில்லி சூனிய கட்டிலும் விக்கிர ஆராதனை மறித்து நாசமாய் போய்க்கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக அழ வேண்டும். තම රූප වන්දනාවල මන්ත්‍රවල මායාකාරත්වල විනාශ වෙන පවුල වෙනුවෙන් මම අඬන්නට ඕනේ. ஜீவனுள்ள தெய்வத்தை மறந்து விக்கிரகங்களுக்கு ආරාධිக்கிற ஜனங்களுக்காக அழ வேண்டும். ජීවමාන දෙවියන් වහන්සේ අමතක රූප වල වන්දනා කරන ජනතාව වෙනුවෙන් මම අඬන්නට ඕනේ. பாவத்தில் மறித்துக் கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக நான் அழ வேண்டும். පාපේ විනාශ වෙන මාගේ පවුල වෙනුවෙන් අඬන්නට ඕනේ. ரகசிய பாவத்தில் இருக்கிற என்னுடைய வாழ்க்கைக்காக அழ வேண்டும். රාජ්‍යගත පාපේ දෙන මගේ ජීවිතය වෙනුවෙන් මම අඬන්නට ඕනේ. அருமை தேவச்சனமே, යාපත්තු දෙවියන් වහන්සේ இயேசுவுக்காக இனி நாங்கள் அழ தேவையில்லை. යේසුස් වහන්සේ නැවත වරක් අපි අඬන්නට අවශ්‍ය නැහැ. எங்களுடைய மனம் திரும்புதலுக்காகவும், අපගේ පොස්තැවිලි උදෙසා என்னுடைய அக்கிரமத்துக்காகவும், මාගේ අයිතිකම උදෙසා என்னுடைய கீழ்ப்படி இல்லாமல் මාගේ காரணத்துக்காகவும், අකීකරුකම උදෙසා என்னுடைய கோப வைராக்கியத்துக்காகவும், මාගේ කෝපය වෛරය නිසා என்னுடைய எரிச்சலுக்காகவும், මාගේ ඊර්ෂ්‍යාව නිසා என்னுடைய புறம் கூறுதலுக்காகவும் මාගේ වැරදි කතා නිසා நான் அழ வேண்டும். මම අඬන්නට ඕනේ. நாளைக்கு அல்ல, හෙට දවසේ நாளை නෙමෙයි. மறுதினம் அல்ல, හෙට නෙමෙයි අනිද්දා නෙමෙයි. இன்றைக்கு அழுது மனம் திரும்ப අද வேண்டியது. දවසේ අපි හඬලා පොස්තැවිලි වෙන්න ඕනේ. ஆகவேதான் இயேசு சொன்னார், ඒ නිසා යේසුස් වහන්සේ කිව්වේ நான் செய்ததை செய்து முடித்து விட்டேன். මම කරන්න ඕන දේ කරලා හමාර කළා. It is over, it is finished. මේක අවසానයි. நான் செய்ய வேண்டியதை செய்து விட்டேன். මම කරන්න ඕන දේ මම අවසන් කළා. இப்ப யார் செய்யணும் தெரியுமா? දැන් කවුද කරන්න ඕනේ? இப்ப நாங்க செய்ய வேண்டியது நாங்க செய்ய. දැන් අපි කරන්න ඕන දේ අපි කරන්න ඕනේ. பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்க, ළඟ ඉන්න කෙනාට කියන්න. அவர் செய்து முடிச்சாய். උන්වහන්සේ කරලා ඉවර කළා. இப்ப நீங்க செய்ய வேண்டியது நீங்க செய்ய. දැන් ඔබ කළ යුතු දේ ඔබ කරන්න. நாங்கள் செய்ய வேண்டியது நாங்கள் செய்யாதபடியே தான் இன்னும் குன்றி குன்றி எழுந்து கொண்டிருக்கிறோம். අපි කළ යුතු දේ අපි නොකරන නිසා තමයි අපි වැඩි වැඩි තාමත් ඇවිදින්නේ. நாங்கள் செய்ய வேண்டியதை இன்னும் செய்ய ஆரம்பிக்காதனால தான் எங்களுக்குள்ளே குடும்பத்திலே சமாதானம் இல்லை. අපි කරන්න ඕන දේ අපි තාමත් ආරම්භ කරේ නැති නිසා තමයි පවුල තුළ සමාදානය නැති. இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை, முன்னேற்றம் இல்லை. காரணம் என்ன? நாங்கள் செய்ய வேண்டியது சரியாக செய்யவில்லை. අද අපේ ජීවිත නිදාසනය ගැනීමනේ ඒ මොකද අපි අප කළ යුතු දේ නොකරන නිසා. நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் காண்பித்து விட்டு தான் அவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது. අපි කරන්න ඕන දේ උන්වහන්සේ පෙන්වලා තමයි කිව්වේ සියල්ල අවසానයි කියලා. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். යේසුස් වහන්සේ මේ ලෝකෙට எங்களுடைய ආවා. பாவத்துக்காக மரித்தது உண்மை. අපගේ පාපයේ මිය ගිය ඇත්ත. அதோடு முடிவடையவில்லை.
அடையவில்லை. ඒ අවසාන උනේ නැහැ. எங்களுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்துட்டு போயிருக்கார், ட்ரைனிங். උන්වහන්සේ පුහුණුවක් අපට දීලා ගියේ. பக்கத்துல கேளுங்க, ட்ரைனிங் கிடைச்சிருச்சான்னு ළඟ கேளுங்க. කියන්නේ ඒ පුහුණුව අපට තිබෙනවද? ஆகவே தான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ඒ ஜீவனும். නිසා යේසුස් වහන්සේ මමද මාර්ගය සත්‍යද ජීවනයද நான் කියලා. உங்களுக்கு பயிற்சி வைக்கிறேன், நீங்க அதன்படி செய்யுங்க. මම ඔබට පුහුණු කරනවා ඒ ආකාරයෙන් ඔබ කරන්න. ஆனால் அவர் செய்து முடித்ததை நாங்கள் இன்றைக்கு செய்ய ஆரம்பிக்க வேண்டும். උන්වහන්සේ කරලා අවසන් කරපු දේ අද අපි ආරම්භ කරන්නට ඕනේ. ஆகவே தான் சொன்னார், எனக்காக அழாதீங்க, நீங்க உங்களுக்காக அழுங்க. ඒ නිසා යේසුස් වහන්සේගේ මාව වෙනුවෙන් නෙමෙයි ඔබ වෙනුවෙන් ඔබ අඬන්න. எங்களுடைய பாவத்தை நினைத்து நாங்கள் அழ வேண்டும். අපගේ පාපය සීකරලා අපි අඬන්නට ඕනේ. நான் செய்கிற ஒவ்வொரு அக்கிரமத்தை நினைத்து நான் கண்ணீர் விட வேண்டும். මම කරන සෑම අයුතුකමක්ම සීකරලා මම කඳුළු සලන්නට ඕනේ. நீங்க எந்த இடத்துல போயிட்டு நீங்கள் எந்த தெய்வங்களை நோக்கி அழுதாலும் பிரயோஜனம் இல்லை. ඔබ කුමන ස්ථාන කියලා කුමන දෙවිවරුන්ට ඉදිරියට ගිහලා ඇඬුවත් වැඩක් නැහැ. பாவம் மன்னிப்பு கேட்டு உலகத்துக்கு வந்த ஒரே தெய்வம் அவருடைய பேர் தான் இயேசு. පව කමාවට ආව මේ ලෝකෙට අපි එක්ක பாவம் மன்னிப்புக்கு அதிகாரம் பெற்ற ஒரே ஒரு நபர் இயேசு தானையா. පව කමාවට බලය ලබාව එකම දැනවාස යේසුස් වහන්සේ. எங்களுக்கு இயேசுவுக்கு கொடுக்க நாங்கள் ஒன்றுமில்லை. අපි යේසුස් වහන්සේ දෙන්න කිසිම දෙයක් නැහැ. அவருக்கு ஒன்றும் தேவையில்லை. කිසිම දෙයක් උන්වහන්සේ අවශ්‍ය නැහැ. இருதயத்தை திறந்து கொடுத்தீங்கன்னா போதும். අපගේ හදවත විවෘත කළොත් ඇති. அந்த வேலையை அவர் செய்து முடித்தார். ඒ වැඩේ උන්වහන්සේ කළා. ஹalleluya. 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 හalleluya. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளவும். රෝම 6:23 වෙනි පදයට අපි කරලා ගනිමු. මක්නිසාද පාපේ කුලී නම් මරණය. නමුත් දෙවියන් වහන්සේගේ දීවනාව නම් අපගේ ස්වාමියෝ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ සදාකාල ජීවනය. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். மரணம் எங்களுக்கு வைக்கப்பட்டிருந்தது. මරණය අපට තබා තිබුණා. அந்த மரணத்தை செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறார். ඒ මරණය ඉවර කරා කියලා උන්වහන්සේ කියනවා. எல்லாவற்றையும் அந்த மரணத்துக்குள்ளே நான் சென்று அந்த மரணத்தை முடித்து விட்டேன். මරණයට මම ගිහිලා ඒ මරණය මම ඉවර කළා ஆகவே කියලා தான் කියනවා. இயேசு சொன்னார், முடிந்தது. ඒ නිසා යේසුස් වහන්සේ කිව්වේ සියල්ල අමාරයි. அது முடிந்தபடியால் ඒ සියල්ල අවසන් වුණ නිසා இனிமேல் எங்களுக்கு மரணம் இல்லை. දැන් අපට මරණය නැහැ. நீ விசுவாசிகளுடைய மரணத்துக்கு என்ன சொல்லுவோம் தெரியுமா? ඇදහිවන්තන්ගේ මරණය කුමක්ද කියන්නේ? எத்தனை பேருக்கு தெரியும்? ඊදෙනෙකුට දන්නවද? அது நித்திரை. ඒක නිදා ගැනීම. எப்படியா? ඒ මොකද්ද? நாங்க அழுகிறது உண்மைதான். අපි අඬන එක ඇත්තයි. நாங்க விசுவாசியா இருந்தால் අපි ඇදහිවන්තෙක් නම් எங்களுடைய மரணம் நித்திரை. අපගේ මරණය නිදා ගැනීම. கண்ணை திறந்து பார்க்கிற நேரம் பரலோக ராஜ்யத்திலே. ඇස්සට වෙන ස්වර්ග රාජ්‍යය. ஆகவே தான் சொன்னார், இனிமேல் உங்களுக்கு மரணம் இல்லை, ஜீவன் உண்டு. ඒ නිසා උන්වහන්සේගේ මරණය ඔබට නෑ. දැන් ඔබට ජීවනය பக்கத்தில் තිබෙනවා. இருக்கிற கேளுங்க, நீங்க விசுவாசியான்னு கேளுங்க பாப்போம். ළඟ එකෙන් අහන්න ඔබ ඇදහිවන්තයෙක්ද කියලා. நீங்கள் இயேசுவின் விசுவாசியானால் ඔබ යේසුස් වහන්සේ ඇදහිවන්තයෙක් නම් இந்த உலகத்தின் மரணம் நித்திரை மாத்திரம் මේ தான். ලෝකයේ මරණය නිදා ගැනීමක් පමණයි. நித்திய ஜீவனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். සදාකාලික ජීවනය උන්වහන්සේ තබා තිබෙනවා. ஆகவே தான் இயேசு சொன்னார், அது முடிந்தது, மரணம் ඒ முடிந்தது. නිසා යේසුස් වහන්සේගේ මරණය අවසానයි කියලා. அது மாத்திரமல்ல, එපමණක් නෙමෙයි. எங்களுடைய பலவீனத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தார். අපගේ දුර්වලකමට උන්වහන්සේ අවසන් 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படி வரைகிறது. දෙක කොරින්ති 12:9 මෙසේ ලියනවා. මාගේ කරුණාව නුඹට සෑහේ. මක්නිසාද දුර්වලකමේදී මාගේ බලය සම්පූර්ණ වන්නේ යයි මට කීසේක. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். இயேசு செய்து முடித்த இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? යේසුස් වහන්සේ කරලා ඉවර කරපුව තවත් දෙයක් නම් உன் பலவீனத்தில் என் கிருபை பூரணமாய் விளங்கும். ඔබගේ දුර්වලකමදී මගේ කරුණාව ඔබට සම්පූර්ණ සෑහේ. எத்தனை பேர் பலவீனமா இருக்கீங்க? கரங்களை කී வைத்து දෙනෙක් දුර්වල සිටිනවද? දැන් ඔසවන්න බලන්න. கொஞ்சம் பேர் பயப்படுறீங்க போல இருக்கு. සමහරක් අය බය වෙනවා වගේ. நான் பலவீனம் தான். මම දුර්වලයි. எத்தனை பேர் பலவீனமா இருக்கீங்க? කී දෙනෙක් දුර්වල සිටිනවද? சரீரத்தில் இல்லை, நிறைய காரியத்தில் பலவீனம். මේ ශරීරයේ නෙමෙයි බොහෝ දේවල් තුලින්. இயேசு சொன்னார், சிலுவையிலே செய்து முடித்தாய். යේසුස් වහන්සේ කුරුසියේ සියල්ල ඉවර කළා. உங்களுடைய பலவீனத்துக்கு என்ன கிருபை உங்களுக்கு போதும். ඔබේ දුර්වලකමට මගේ කරුණාව. ஹalleluya. நிறைய பேர் பலவீனத்தினால் தான் பாவத்தில் விழுகிறது. සමහරක් අය දුර්වලකමෙන් තමයි පාපයට ඇද වැටෙන්නේ. உங்களுடைய சரீர பலவீனம், ஆவிக்குரிய பலவீனம், கண்ணின் பலவீனம், குடும்பத்தின் பலவீனம், வேலை ஸ்தலத்துல பலவீனம். ඔබේ ශරීරයේ දුර්වලකම, ආත්මජී දුර්වලකම, රැකියා ජීවිතේ දුර්වලකම, බැල්මේ දුර්වලකම. உங்களுடைய பலவீனத்தில் என் கிருபை பூரணமாய் விளங்கும். ඔබගේ දුර්වලකමදී මාගේ කරුණාව සම්පූර්ණ කොට සෑහේ. சிலுவையிலே இருக்கிற பலவீனத்தை எடுத்து அதுக்கு பதிலாக கிருபையை தந்து சொன்னார், செய்து முடித்தாய். කුරුසියේදී අපේ දුර්වලකම උන්වහන්සේ
අරගෙන උන්වහන්සේ කිව්වා කරුණාව ඔබට සෑහේ කියලා. இன்னையிலிருந்து நாங்கள் ஒரு காரியத்தை நினைத்துக் கொள்ள வேண்டும். අද දවසේ අපි එක දෙයක් සිහි කරන්න ඕනේ. பலவீனத்தை இயேசுவுக்கு நான் கொடுக்கும் பொழுது මාගේ දුර්ලභම යේසුස් වහන්සේ දෙන අවස්ථාවේදී அவர் எனக்கு கிருபையை காண்பித்தார். උන්වහන්සේ කරුණාව මට පෙන්වනවා. ஹalleluya. எத்தனை பேருக்கு அவருடைய கிருபை போதும் என்று சொல்றீங்க? කී දෙනෙක් උන්වහන්සේ කරුණාව සෑහේ කියලා சொல்லும்படியான கிருபை எனக்கு போதும். කී දෙනෙක් කියනවා උන්වහන්සේ කරුණාව මට සෑහේ அவரை කියලා. உயர்த்தி ஒரு ஹalleluya. 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 அது மாத்திரமல்ல, එපමණක් නෙමෙයි உங்களுடைய வியாதிக்கு ஒரு முடிவு வந்தது, முடிந்தது என்று சொன்னார். ඔබගේ රෝගියට අවසානයක් ආවා කියලා කිව්වා. ஏசாயா 53 அதிகாரம் 5 வசனம். යෙසායා 53:5. නමුත් උන්වහන්සේ තුවාල ලැබුවේ අපේ අපරාධ නිසාය. පොඩි කරනු ලැබුවේ අපගේ අයිතිකම් නිසාය. අපේ සමාදානයේ ගෙන දෙන දඬුවම උන්වහන්සේ පිටට පැමිණුණේය. උන්වහන්සේගේ පහර වලින් අපට සුවය ලැබී තිබේ. நம்முடைய மீறல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய மீறுகளின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். අපගේ අකීකරකම නිසා උන්වහන්සේ තුවාල වුණා. நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். අපගේ අකීකරකම නිසා උන්වහන්සේ පොඩි කරනු ලැබුවා. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும்படியாக அந்த ஆக்கினை, அந்த வேதனை அவர் மேல் வந்தது. අපට සමාදාන දෙන පිණිස ඒ ගින්න උන්වහන්සේ පිට ආවා. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமான උන්වහන්සේගේ තුවාල වලින් අප සුවය ලබනවා. இயேசு முதல்ல எங்களை சுகப்படுத்திட்டார். යේසුස් ප්‍රථමයෙන් අපට සුවය දුන්නා. அவர் அந்த வேலையை செய்து முடித்தாயிற்று. ඒ වැඩේ කරලා උන්වහන්සේ අමාරයි. தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். උන්වහන්සේගේ තුවාල වලින් අප සුව වුණා. சுகம் அங்க இருக்குது ஆயத்தமா. සුවේ සූදානම්ලා තිබෙනවා. நாங்க தான் பெற்றுக்கொள்றது. අපි තමයි ලබා ගන්නේ නැත්තේ. எத்தனை பேருக்கு சுகம் வேணும் இந்த காலையில? ඊට සුවේ අවශ්‍යද මේ උදෑසන? அப்படிப்பட்டவங்க மாத்திரம் கொஞ்சம் எழுந்து நில்லுங்க பாப்போம். අවශ්‍ය කොටක් අය නැගිටි සිටින්න බලන්න. இந்த அறிக்கையை சொல்லுங்க. මේ දේ කියන්න. தைரியமா சொல்லுங்க. මේ ප්‍රකාශය කියන්න. நான் வியாதியாய் இருக்கிறேன். මම රෝගියෙ සිටිනවා. எனக்கு ஒரு வேதனை இருக்கிறது. මට වේදනාවක් තිබෙනවා. கண்களை மூடி கரங்களை வைத்து சொல்லுங்க. දැස් පියාක දැත් ඔසවගෙන කියන්න. எனக்கு ஒரு வேதனை இருக்கிறது. මට වේදනාවක් තිබෙනවා. எனக்கு ஒரு வியாதி මට இருக்கிறது. රෝගයක් තිබෙනවා. நீர் சொன்னீர். ඔබ කිව්වා. எல்லாரும் சொல்லுங்க நீர் சொன்னீர். සෑමලේ කියලා උන්වහන්සේ කිව්වා. எல்லாரும் சொல்லுங்க நீர் சொன்னீர். සෑමලේ කියලා උන්වහන්සේ කිව්වා. முடிந்தது. අවසානයි කියලා. முடிந்தது. අවසානයි කියලා. வியாதிக்கு ஒரு முடிவு வந்தது. මාගේ රෝගෙට අවසානයක් உங்களுடைய ආවා. தழும்புகளால் இன்றைக்கு நான் குணமானேன். උන්වහන්සේ තුවාල අද දවසේ සුවය ලබා ගත්තා. இன்றைக்கு உங்களுடைய தழும்புகளால் நான் குணமானேன். අද දවසේ උන්වහන්සේ තුවාල මම සුවය වුණා. அருமை தேவச்சனமே, விசுவாசத்தோடு சொன்னவர்கள் இந்த இடத்திலிருந்து செல்வதற்கு முன்பதாக குணமானீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ඔබ සුවය ලබාගෙන சுகத்தோடு தான் செல்லுவீர்கள். සුවයෙන් තමයි මේ ස්ථානේ යන්නේ. ஹல்லேலூயா. நான் குணமானேன் என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ආමේන්. அமர்ந்து கொள்ளுவோம். අසුන් ගනිමු. இயேசு சொன்னார்கள் வியாதிக்கு ஒரு முடிவு வந்தது. යේසුස් කිව්වා ඔබගේ රෝගයට අවසානයක් ලැබුණා කියලා. அது மாத்திரமல்ல, එපමණක් නෙමෙයි. நாங்கள் அழுது கொண்டிருக்கிறோம். අපි අඬමින් සිටිනවා. யோவான் 11 அதிகாரம் 35 வசனம் இப்படி அழகாக வரைகிறது. යෝහන් 11:35 වෙචේ ලස්සනට ලියනවා. යේසුස් වහන්සේ ඇඬුසේක. இயேசு கண்ணீர் விட்டார். வேதத்தில் இருக்கிறதான ஒரு சின்ன வார்த்தை, அடி எல்லா வார்த்தைகளும் சிறிய வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை தான். දෙවියන් වහන්සේ වචන දෙවිලා ඊටාම කීටි වූ වචනයක්. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? කුමක්ද කියා දෙන්නේ? යේසුස් වහන්සේ ඇඬුසේක. Jesus wants a handle shaker. යේසු අලුදාර. Jesus wants a handle shaker. යේසුස් අලුදාර. Amen. Amen. Hallelujah. Hallelujah. இயேசு கண்ணீர் விட்டார். යේසුස් වහන්සේ කඳුළු සැලුවා. ஏன் கண்ணீர் விட்டார் தெரியுமா? ඇයි උන්වහන්සේ කඳුළු සැලුවේ? கண்ணீர் விட்டுட்டு எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். උන්වහන්සේ කඳුළු සැලුවා සියල්ල අවසానයි. அப்படி என்றால் உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டு. එසේනම් ඔබගේ කඳුළට අවසානයක් තිබෙනවා. பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க, உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டு. ළඟින් ඉන්න අය කියන්නේ ඔබගේ කඳුළට අවසානයක් உங்களுடைய තිබෙනවා. வேதனைக்கு ஒரு முடிவு உண்டு. ඔබගේ වේදනාවට අවසානයක් உங்களுடைய තිබෙනවා. பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு. ඔබගේ ප්‍රශ්නට අවසානයක් இனி තිබෙනවා. நீங்கள் கண்ணீர் விட தேவையில்லை. දැන් ඔබ කඳුළු සලන්න අවශ්‍ය නැහැ. என் இயேசு மனதுருக்கத்தின் தெய்வம். ඔබගේ යේසුස් වහන්සේ මුලින්ම දෙවියන් වහන්සේ. ஒரு ஸ்திரீ அழுது கொண்டிருந்தார், தன் புத்திரன் மரித்தவுடனே கண்ணீரோடு இருந்தார். ඒක ඉස්සේ තමගේ මේ පුත්‍රයා මරණයෙන් පසු කඳුළු සලමින් හඬමින් සිටියා. அடக்கம் பண்ணுவதற்காக சென்று கொண்டிருந்தார்கள். උඹගාය කාලේ පිටතට ඔවුන් ගියා. பிரேதத்தை தூக்கி கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். ඒ දේහ ඔසවාගෙන ගියා ඔවුන්. அந்த ஸ்திரீக்கு இருந்ததெல்லாம் ஒரே ஒரு மகன் ඒ தான். ඉස්සේ තිබුණේ එකම එක දරුවෙක් පමණයි. ஐயோ, இந்த மகன் மரித்து
මගේ போய் දරුවා මෙන්න ඇයි කිව්වා வேதத்திலே நாயின் ஒரு தாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. දෙවියන් වහන්සේ වචන නාය නුවරේ ඒ මව කියලා කියා තිබෙනවා அவளுக்கு இருந்ததெல்லாம் ஒரே ஒரு பொக்கிஷம் தான். ඇයට සිටියේ එකම එක වස්තුවයි உங்களுக்கு இருந்த ஒரே ஒரு அன்பான நபர் மரித்து போகும் ඔබට பொழுது සිටියා එකම එක ප්‍රේමණය කෙනා මරණ අවස්ථාවේදී உங்களுக்கு இருந்ததான ஒரு முக்கியமான ஒரு பொருளை நீங்கள் இழந்து போகும் ඔබට பொழுது තිබෙන විශේෂ දෙයක් ඔබ හිමි කරගන්න අවස්ථාවේදී இயேசு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? යේසුස් වහන්සේ කියන එකම එක දෙයක් නම් அந்த ஈஸ்வரை பார்த்து சொன்னார், ඒ ඉස්තර දෙස බලලා උන්වහන්සේ කිව්වා தாயே நீ அழாதே, මව නුඹ අඬන්නට එපා இஸ்திரியே நீ அழாதே. ස්ත්‍රිය නුඹ අඬන්නට එපා இன்றைக்கும் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், අදවල් යේසුස් වහන්සේ ඔබ දෙස බලලා உன் කියනවා கண்ணீரை துடைக்க ஒரு தெய்வம் உண்டு. ඔබගේ කඳුළු පිසින දෙවි කෙනෙක් සිටිනවා இயேசு தெய்வம் கண்ணீரை துடைக்க வல்லவர். යේසුස් වහන්සේ කඳුළු පිසින්ට ආවේ அவர் மனதுருக்கம் உள்ளவர். උන්වහන්සේ උණු වෙනවා දෙවියන් වහන්සේ எந்த காரியத்துக்காக இன்னைக்கு காலை வேளையில் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? කුමන කාරණයක් නිසා මේ උදෑසන ඔබ අඬනවද சிலர் வெளிப்படையாக அழுகலாம், සමහරක් අය එලිපිට අඬනවා சிலர் உள்ளே அழுது கொண்டிருக்கிறார்கள். සමහරක් අය රාසිගත ඇතුළාන්තයෙන් අඬනවා சிலர் வெளியே சிரிச்சு கொண்டிருப்பாங்க, உள்ளே அழுது கொண்டிருக்கிறார்கள். සමහරක් අය එලිපිට සිනා වෙලා සිටනවා ඇතුළෙන් අඬනවා நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ඔබ කෙසේ සිටිනවද මම දන්නේ නැහැ அழுகிற தேவச்சனத்தை பார்த்து இன்னைக்கு ஒரு வார்த்தை வருகிறது, අඬනව දෙවියන් වහන්සේ දරුවෝ දෙස බලලා වචනයක් පැමිණෙනවා நீங்கள் இனி அழ வேண்டாம். ඔබ මින්පසු අඬන්නට එපා உங்களுடைய பிரச்சனைக்காக அழ வேண்டாம். ඔබගේ ප්‍රශ්න උදෙසා අඬන්න එපා பாவத்துக்காக அழுங்கள், ඔබගේ පාපය වෙනුවෙන් අඬන්න வேற காரியத்துக்காக அழ வேண்டாம். රැකියාව උදෙසා ඔබ අඬන්න එපා ஏனென்றால் ඇයි කිව්වොත් நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து මම விட்டேன். සියල්ල කර අවසන් කළා உங்கள் கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டு. ඔබගේ කඳුළට අවසානයක් තිබෙනවා பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்க, உங்கள் கண்ணீருக்கு ஒரு முடிவு ළඟ உண்டு. එක්කන කරන ඔබගේ කඳුළට අවසානයක් எல்லா තිබෙනවා கரங்களை தட்டி சொல்லுங்க, உங்கள் கண்ணீருக்கு ஒரு முடிவு දැක්කද உண்டு. කාලා කියන ඔබගේ කඳුළට There is අවසානයක් an තිබෙනවා end to your tears for sure. ඔබගේ කඳුළට අනිවාර්යයෙන්ම අවසානයක් තිබෙනවා There is remedy in Jesus' name. Hallelujah. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சுகம் உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டு. යේසුස් වහන්සේ නාමයෙන් සුවය තිබෙනවා යේසුස් වහන්සේ නාමයෙන් කඳුළට අවසානයක් තිබෙනවා ஆகவே தான் இயேசு சொன்னார், உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவை ඒ නිසා கொடுத்தார். යේසුස් වහන්සේ කිව්වේ ඔබගේ කඳුළට අවසානයක් තිබෙනවා සියල්ල අවසానයි முடிந்தது. අවසానයි இன்னொரு காரியம், තවත් කාරණාවක් ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம். යේසායා 41:10 අපි කියමු බය නොවන්න මක් නිසාද මම නුඹ සමග සිටිමි. තැති නොගනින්න මක් නිසාද මම නුඹේ දෙවියන් වහන්සේය. මම නුඹ ශක්තිමත් කොට නුඹට උපකාර කරන්නෙමි. එසේය මාගේ ධර්මිෂ්ඨකම නැමැති දකුණතින් නුඹ උසුලන්නෙමි. නුඹ කෙරෙහි කෝපව සිටින සියල්ලෝම ලැජ්ජා වී වියවුල් වන්නෝය. நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் நீ பயப்படாதே. ඔබ බය නොවන්න இன்னைக்கு எங்க பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? අද අපගේ ජීවිතේ ලොකුම ප්‍රශ්නය කුමක්ද பயம். බය எதை கண்டாலும் பயம். කුමන දේ දැක්කත් බය பக்கத்துல இருக்க கேள்வி, நீங்க பயப்படுறீங்களா? ළඟ එකෙන් අහන්න ඔබ බය වෙනවද பயம் வேணாது. நிதானமா பயம். பலல்லைக்கு சரணக்கிறது அடி. ஒரு பூனை அப்படியே முன்னுக்கு வந்தா போதும், පූසෙක ඉස්සරහට ගියත් ඇති பயம். බයයි ஐயோ இந்த நாள் போச்சு. අද දවසේ ඉවරයි எங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு ஆள் வந்து காலையில முதல்ல கையை கொடுத்தா போதும், අපට අකමැතිම කෙනෙක් උදෑසන දෑත දුරු කළොත් ඇති ஐயோ இந்த நாள் போச்சு. අයියෝ අද දවසේ ඉවරයි இவன்ட முகத்திலேயா මෙයාගේ මුලනේ මුලිච්ච උනේ මම இன்னைக்கு අද முடிஞ்சு. දවසේ ඉවරයි எதை எடுத்தாலும் பயம். කුමන දේ ගත්තත් බය வேலை போகணும் பயம். රැකියාව නැති වෙයි කියලා බය மேலதிகாரிகள் என்ன சொல்லுவாங்கன்னு பயம். ඊළ නිලධාරිගුණ කුමක් කියයි කියලා බය இயேசு என்ன முடிந்ததுன்னு சொன்னார்? යේසුස් කුමක්ද අවසානය කියලා කිව්වේ பயத்துக்கு ஒரு முடிவு வந்தது. ඔබගේ බියට අවසානයක් ආවා பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க, பயப்படாதீங்க. ළඟ ඉන්න අය ඔබ බිය නොවන්න நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு இருக்கிறார். යේසුස් කිව්වා මම கரங்களை தட்டி கதவை නාමයේ බයිබලෙ පත් කරමු பண பிரச்சனையா, මුදල් ප්‍රශ්නයක්ද வேலை பிரச்சனையா, රැකියාව ප්‍රශ්නයක්ද குடும்ப பிரச்சனையா, පෞල් ප්‍රශ්නයක්ද வியாதியின் பிரச்சனையா, රෝගයේ ප්‍රශ්නයක්ද பிள்ளைகளுடைய பிரச்சனையா, දරුවන්ගේ ප්‍රශ්නද மனைவியின் பிரச்சனையா, බිරිඳක ප්‍රශ්නයද புருஷனுடைய பிரச்சனையா, ස්වාමි පුරුෂයාගේ ප්‍රශ්නයක්ද என்ன பிரச்சனை? කුමක්ද ප්‍රශ්නේ பயப்படாதீங்க. බය නොවන්න இயேசு சொன்னார், යේසුස් කිව්වා நான் உன்னோடு இருக்கிறேன். මම නුඹ සමග සිටිමි திகையாதே நான் உன் தேவன் திகையாதே, நான் உன் தேவன். මම නුඹගේ දෙවියන් වහන්සේ நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு நான் உதவி செய்வேன். මම නුඹට උදව් කරමි මම නුඹ ශක්තිමත් කරන්නෙමි என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் எதுல தாங்குவாராம்? வலது கரத்துல தாங்குவார். කුමකින්ද උදව් දරාගන්නේ දකුණතින් இன்னைக்கு உலகத்திலே
தெய்வங்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் நாங்க தான் சுமந்து செல்லணும். අද ලෝකයේ දෙවිවරු කියන අය අපි තමයි උසවාගෙන යන්න ඕනේ. தோளிலே சுமக்க வேண்டும், අපි කරේ උසවාගෙන යන්න ඕනේ. தேரிலே சுமக்க வேண்டும், අපි රතයක් හදාගෙන ඕන උසවාගෙන යන්න ඕනේ. தலையிலே சுமக்க வேண்டும். අපි ඉසේ උසවාගෙන යන්න ඕනේ. என் தெய்வத்தை நான் சுமக்க தேவையில்லை, என் தெய்வம் என்னை சுமக்க. මගේ දෙවියන් වහන්සේ මම දරාගෙන යන්න ඕනේ නෑ. උන්වහන්සේ මාව දරාගෙන යනවා. உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிரச்சனையும் சுமக்க என் தெய்வத்தால் கூடும். ඔබගේ පවුලත් ඔබගේ ප්‍රශ්න දරා ගන්න මගේ දෙවියන් වහන්සේට පුළුවන්. வேதம் இப்படி வரைகிறது, பூலோகம் அவருடைய கரத்திலே இருக்கிறது. උන්වහන්සේ වචනේ මෙසේ කියන මේ ලෝකේ උන්වහන්සේගේ දෑතේ තිබෙනවා කියලා. பூலோகம் அவருடைய கரத்தில் இருக்கும் என்றால் உங்களுடைய பிரச்சனையை சுமப்பதற்கு அவருக்கு கஷ்டமான காரியம் அல்ல. මේ විශ්වයේ උන්වහන්සේගේ දෑතේ තිබෙනවා නම් ඔබගේ ප්‍රශ්න දරා ගන්න උන්වහන්සේ අමාරුකමක් නෑ. உன்னையின் வலது கரத்தில் தாங்குவேன். ඔබ මගේ දකුණෙන් දරා ගන්න නෙමෙයි. வலது கரத்தை பிடித்து இன்னொருடைய வலது கரத்தில் சொல்லுங்க. දකුණට අල්ලාගෙන තවත් එක්ක දකුණට අල්ලාගෙන කියන්නේ. அவருடைய வலது கரத்தில் உன்னை தாங்குவார். උන්වහන්සේ දකුණෙන් උන්වහන්සේ ඔබ දරා ගන්න. ஹalleluya. நாங்க சில நேரம் ஆண்டவரை பிடிச்சா நாங்க விழுந்துருவோம். අපි සමහර අවස්ථා උන්වහන්සේ අල්ලාගත්තොත් අපි වැටි යනවා. நாங்க தான் அவர் கையில வைக்கிறேன்னு பாஞ்சு போய் விழுகிறது. අපි තමයි උන්වහන්සේ අතේ වැටලා කියලා වැටෙන්නේ. ஆனால் அவர் எங்கட கரத்தை பிடித்தார். නමුත් උන්වහන්සේ අපේ අත අල්ලාගත්තොත් நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. අපිව සලවන්න බැහැ. ஹalleluya. ஹalleluya. ஆகவே தான் சொன்னார், நீ என்னை பிடித்தியோ இல்லையோ நான் உன்னை வலது ඒ නිසා கரத்தில் උන්වහන්සේගේ ඔබ මාව අල්ලාගත්ත නැත්නම් ඔබ දන්නේ නැහැ. මම දකුණට ඔබ අල්ලා ගන්නවා කියලා. ஆமென். ஹalleluya. ஆகவே நீ பயப்படாதே. ඒ නිසා ඔබ බිය නොවන්න. ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் மேலிருந்து பயப்பட மாட்டீங்க? කීරෙක් අද දවසේ පටන් බය වෙන්නේ නැද්ද? லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி சின்னொரு சத்தம் வந்த உடனே ලයිට් ඔක්කොම ඕෆ් කරලා චූටි සද්දයක් ආවම ஐயோ பயம், අයියෝ බයක්. யாரு வந்துட்டா? කවුද ආවේ? இன்னிலிருந்து பயப்படாதீங்க. අද දවසේ පටන් බිය වෙන්න එපා. அப்படி சத்தம் வரலன்னு நினைங்க. මෙම හඬක් එනකොට කියන්න முடிந்தது. අවසానයි. சிலுவையிலே முடிந்தது. කුරුසේදී අවසానයි. இனிமேல் அவரை தாங்குவார். දැන් උන්වහන්සේ මාව දරා ගන්නවා. அது மாத்திரமல்ல, එපමණක් නෙවෙයි. ரோமர் 8 அதிகாரம் 31 வசனத்தை வாசிப்போம். රෝම 8:31 අපි කියවමු. එසේ නම් මේ කාරණා ගැන කුමක් කියමුද? දෙවියන් වහන්සේ අපේ පක්ෂයට සිටින සේක් නම් අපට විරුද්ධ වන්නේ කවුද? இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஹalleluya. හalleluya. நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்கு நம்பிக்கை கொடுக்க வந்த தெய்வம். බලාපොරොත්තු නැති ඒ අවස්ථාවට බලාපොරොත්තු දෙන්න ආව දෙවියන් වහන්සේ. எங்களுடைய சூழ்நிலை எங்களுடைய நம்பிக்கை இழந்து போக செய்யும். අපගේ වාතාවරණය අපගේ බලාපොරොත්තු අහිමි කරනවා. எதிர்காலத்தை குறித்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. අනාගතය ගැන අපිට විශ්වාසයක් නැහැ, බලාපොරොත්තුවක් නැහැ. நம்பிக்கை இழந்து போறவர்களுக்கு என் தெய்வம் நம்பிக்கை கொடுக்கிறார். බලාපොරොත්තු අහිමි කර ගන්න අයට උන්වහන්සේ බලාපොරොත්තුවක් දෙනවා. அதை கொடுத்து முடிந்தாயிற்று என்று இயேசு ඒක சொல்லுகிறார். දීලා අවසානයේ උන්වහන්සේ කියනවා. ஆகவே உங்களுடைய சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் ඒ பரவாயில்லை, නිසා ඔබගේ වාතාවරණය කෙසේ වුණත් நம்பிக்கை கொடுக்கிற தெய்வம் உண்டு. බලාපොරොත්තු දෙන්නව දෙවියෙක් සිටිනවා. சீக்கிரமாய் கடந்து செல்வோம். மத்தேயு 28 அதிகாரம் 20 வசனத்துக்கு நேராக. මතේ 28:20 ඉක්මනට කරලා ගනිමු. මා විසින් නුඹලාට අනකල සියල්ල පවත්වන්නට ඕට උගන්වා පල්ලා. මමද ලෝකාන්තමේ දක්වා සෑම කල්හිම නුඹලා සමග සිටිමි කීසේක. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஹalleluya. ஹalleluya. இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தைரியம் என்ன தெரியுமா? දේශවාස අදානට උන්වහන්සේ දෙන ධෛර්යය කුමක්ද? உன் தாய் கைவிட்டாலும், ඔබගේ මව අතෑරියා. உன் புருஷன் மனைவி உன்னை கைவிட்டாலும், ඔබගේ ස්වාමි පුරුෂයා බිරිඳ අතෑරියා. உன் பிள்ளைகள் உன்னை கைவிட்டாலும், ඔබගේ දරුවන් ඔබ අතෑරියා. மேலதிகாரிகள் உன்னை கைவிட்டாலும், ඊළ නිලධාරිಗಳು ඔබ අතෑරියා. உன்னுடைய சிநேகிதர் உன்னை கைவிட்டாலும், ඔබගේ මිතුරන් ඔබ අතෑරියා. உலகத்தின் முடிவு பரியந்தம் ලෝකයේ අවසානයේ තෙක් நான் உன்னோடு கூட මම இருக்கிறேன். නුඹ සමග සිටිමි. ஹalleluya. ஹalleluya. பக்கத்தில் இருக்கிறவங்க கேளுங்க, யார் உங்களோட கூட ළඟ இருக்கிறார்? ඉන්න අසන්න කවුද ඔබ සමග සිටින්නේ? சில நேரம் நீ சொல்லலாம், புருஷன் என்னோட கூட இருக்கிறார். සමහර අවස්ථාවක් ඔබ කියයි මගේ ස්වාමි පුරුෂයා කියලා. சிலர் சொல்லுவாங்க, அப்பா அம்மா என்னோட கூட இருக்கிறார். සමහර අය කියයි දෙමව්පියන් කියලා. சிலர் சொல்லுவாங்க, என் மேலதிகாரி என்னோட கூட இருக்கிறார். සමහර අය කියයි මගේ ඊළ නිලධාරිගොල්ලෝ මා සමග සිටිනවා. எல்லாரும் போயிடுவாங்க. සෑම දෙයක්ම පාවයයි. ஒரு நாள் வரும், එක දවසක් පැමිණෙයි. எல்லாரும் எங்களை நேசித்தவர்கள் கைவிடுவார்கள். අපේ ප්‍රේම කළ සෑම දෙයක් අප අතාරේ. கடைசி பரியந்தம் අවසානයේ දක්වා எங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் இயேசு. ஹalleluya. යේසුස්වහන්සේ පමණයි. அந்த நம்பிக்கை கொடுத்து முடிந்தது என்று මේ சொல்லுகிறார். බලාපොරොත්තු දීලා අවසානයේ උන්වහන්සේ කියනවා. ஏன் நாங்க பயப்படணும்? ඇයි අපි බය වෙන්නේ? பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை கொஞ்சம் அடிச்சு சொல்லுங்க, ඈතට ගහලා කියන්න. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். ඒකට දුක් වෙන්නට එපා. ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ඒකට දුක් වෙන්න. இயேசு உங்களோட கூட இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya.
தாங்கி வழி යේසුස් වහන්සේ ඔබ දරාගෙන මඟ පෙන්වනවා. ஆகவே தான் ஐயா நாங்கள் தைரியமாய் ඒ இருக்கிறோம். නිසා තමයි අපි ධෛර්යයෙන් සිටින්නේ. சீக்கிரமாய் வாசிக்க கேட்போம். ඉක්මනට අපි කියමු. யோவான் 14 அதிகாரம் 27 வசனம். යෝහන් 14:27 අපි කියමු. නුඹලා වෙත සමාදානය තබා යමි. මාගේ සමාදානය නුඹලාට දෙමි. මා දෙන්නේ ලෝකයා දෙන්නා මෙන් නොවේ. නුඹලාගේ සිත් කලබෙන්ට භාවයෙන්ටත් නොදෙල්ලා. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. කැළඹිල්ල නිතරම ජීවිතය තුළ කැළඹිල්ල කැළඹි තත්ත්වයක් கலக்கமான ஒரு நிலைமை කැළඹුණා වූ තත්ත්වයක්. நித்தரும் எப்பொழுது பார்த்தாலும் නිතර කොයි මොහොතේ බැලුවත් ஒரு கலக்கமான நிலைமை ඒ කැළඹිලි තත්ත්වය. சமாதானம் இல்லை. සමාදානය නැහැ. ஆனால் இயேசு சொல்லுகிறார், නම යේසුස් වහන්සේ කියනවා ஒரு காரியத்தை முடித்து விட்டேன், මම එක දෙයක් අවසන් කළා. நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன். මම ඔබට සමාදානය දෙනවා. இயேசுவுக்கு ஒரு அழகான பெயர் சூட்டப்பட்டது. යේසුස් වහන්සේ ලස්සන නමක් තිබෙනවා. வானத்தின் கீழும் பூமிக்கு மேலும் ஒரு தெய்வங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெயர். ආසයට පොළොව උඩ කිසිම දෙවියෙකුට මේම නාමයක් නැහැ. எங்களுடைய இயேசுவின் பெயர் என்ன தெரியுமா? අපේ යේසුස් වහන්සේ නාමය කුමක්ද? சமாதானம் மாத்திரமல்ல, සමාදානය පමණක් නෙවෙයි. சமாதானத்துக்கு பிரபு. සමාදානය කුමාරයා. ஹalleluya! சமாதானத்தின் அதிகாரி, சமாதானத்தின் சொந்தக்காரன். සමාදානයේ අයිතිකාරය, සමාදානයේ බලය තිබෙන දෙවියන් වහන්සේ. கலக்கமான நிலைமையா? කැළඹුණා වූ තත්ත්වයක්ද? எந்த நிலைமையில இருக்கிறீங்க? කුමන තත්ත්වයේ සිටිනවද? ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். යේසුස් වහන්සේ කියන මාගේ සමාදානය නුඹට දෙමි. கடைசியா ஒரு வசனம் வாசித்து முடிக்க போகிறோம். අවසානයේ පදයක් කියලා අපි අවසන් කරමු. யாக்கோபு 1 அதிகாரம் 12 வசனம். යාකෝබ් 1:12 අපි කියමු. පරීක්ෂාව ඉවසන මනුෂ්‍යයා වාසනාවන්තයෙක්ය. මක් නිසාද ඔහු ඒත්තු ගනු ලැබූ කල තමන්ට ප්‍රේම කරන උන්ට ස්වාමින් වහන්සේ විසින් පොරොන්දු වුණා වූ ජීවනය නම් ඔටුන්න ලබන්නේය. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. දෙවියන් වහන්සේ ප්‍රේම කරන්නා වූ අය, நீங்க இயேசுவை நேசித்தால் ඔබ යේසුස් වහන්සේට ප්‍රේම කළොත් கடைசியாக செய்து முடித்த காரியம் என்ன தெரியுமா? අවසන් කළ දේ කුමක්ද? ஜீவ கிரீடத்தை வச்சிருக்கிறார். ජීවන ඔටුන්න තබා දෙවෙනවා. நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்களா? ඔබ යේසුස් වහන්සේට ප්‍රේම කරනවද? உங்களுக்கு ஜீவ கிரீடம் இருக்கு. ඒකට ජීවනයේ ඔටුන්නක් තිබෙනවා. இந்த உலகத்தில் இருக்கிற ராஜா ராணிகளுக்கு கொடுக்கப்பட்டது தற்காலிகமான தங்க මේ கிரீடம். ලෝකේ රජවරුන්ට ඒ රජිනට දුන්නා తాවකාලික රන් ඔටුන්න. எங்களுடைய தெய்வம் தற்காலிகமா கொடுக்கிறது இல்லை. අපේ දෙවියන් වහන්සේ తాවකාලිකව දෙන්නේ அவர் නැහැ. கொடுக்கிறது ஜீவ கிரீடம். උන්වහන්සේ දෙන ජීවමාන ඔටුන්න. இது ஜீவ கிரீடம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டா ජීවමාන ඔටුන්න ඔබට දුන්නොත් நீங்க யாரு தெரியுமா? ඔබ කවුද දන්නවද? நீங்க தான் ராஜாவும் ராணி. ඔබ තමයි රජවරුන්. நீங்க ஒரு ராஜா. ඔබ රජ කෙනෙක්. சகோதரியை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு ராணி. සහෝදරනි සමල්ලා කියන්නේ ඔබ රජිනා. எந்த ராணி இன்னைக்கு இல்ல, ஆனாலும் நீங்க தான் எல்லாரும் ராணி. සභා පාරිතම රජිනා නැහැ. අද ඔබ සෑම දෙනා රජිනියක්. நீங்க தான் ராஜாவும் ராணிகள். ஹalleluya! රජවරුන්ගේ රජිනියක්. என்ன ஜீவ கிரீடத்தை என் தெய்வம் கொடுக்கிறார். ஹalleluya! உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே என்னத்தை முடித்தார் என்றால் ஜீவ கிரீடத்தை முடித்திருக்கிறார். ඔබ වෙනුවෙන් මායස් ඒ කුරුසයේ කුමක්ද උන්වහන්සේ අවසන් කළේ? ජීවන ඔටුන්න තුලින් උන්වහන්සේ අවසන් இன்னைக்கு කළා. நீங்க யோசிக்கலாம், நான் ஒரு கிளீனர்னு யோசிக்கலாம், අද දවසේ ඔබ සිතන මම පිරිසිදු කරන්නේ කියලා. நான் டிரைவர்னு யோசிக்கலாம். ඔබ ඩ්‍රයිවර් කෙනෙක් කියලා ඔබ සිතනවා ඇති. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், මම ඔබ දෙස බලලා කියනවා. நீங்கள் ராஜாக்களும் ராணிகளுமாய் இருக்கிறீர்கள். රජිනියක්. ஹalleluya! හalleluya. இயேசுவுக்குள்ள இருந்தாயா? යේසුස් වහන්සේ සිටියෝ. என் இயேசு வந்து ஜீவ கிரீடத்தை මගේ தருவார். යේසුස් වහන්සේ ජීවනයේ ඔටුන්න ඔබට දෙනවා. ஆகவே ඒ නිසා இன்று நாளிலிருந்து ஒரு தீர்மானம் எடுப்போம். අද දවසේ ඔබ තීරණය කරගෙන இயேசு சிலுவையிலே செய்ய வேண்டியதை செய்து முடித்தார். යේසුස් වහන්සේ කුරුසයේ කරන්න ඕන දේ අවසන් කළා. ராத்திரியிலே அவரை நாங்கள் காட்டிக் கொடுக்காமல் இருப்போம். ඒ රාත්‍රියේ උන්වහන්සේ අපි පාවා දෙනු නොලබ සිටිමු. ஏனென்றால் காட்டிக் கொடுக்கிற ஒவ்வொரு வேளையிலும் அவர் நொறுக்கப்படுகிறார். මන්ද පාවා දෙනු ලබන සෑම අවස්ථාවේ උන්වහන්සේ පොඩි කරනු ලබනවා. யாவர் மூலமே எழுந்து நின்று සෑම නැගී සිටීමෙන් கடைசி ஜெபத்துக்கு நேராக கரங்கள் අවසාන යාඥාවේ දැස් ඔසවා ගනිමු.